இந்த வாரம் சண்டே ரொட்டீன் தான் மினி விலாக ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு போனோன்னாவே சொல்லவே வேண்டியதில்லை, நல்லா டீப் ஸ்லீப் தான். ஒரு 7 மணி போல் தான் எந்திரிச்சேன். அம்மா அப்பா 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட் பண்ணி விட்டேன். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு வெட்டி விட்டாங்க. இப்போ நம்ம அப்பா அப்பாவுக்கு நெயில் கட் பண்ணி விடுற அளவுக்கு காலம் வேகமாக வந்து போயிட்டுருக்குது. புனியாட்சினிக்கு போயிட்டு வாய்க்காலுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரிப் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் அப்பா நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. ஈவினிங் ஆனோடனே ஊருக்கு போகிறேன்னு சொன்னோன்னையும் அப்படியே பொக்குன்னு போயிட்டாங்க. போகிறீங்களா சாமி? ஊருக்கு போகிறேன்னு சொன்னாவே அப்பாவோட அடுத்த கேள்வி, போயிட்டு எப்போ வர்றீங்க? இதுதான் அப்பா எப்போவுமே கேட்குற கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இத்தனை நாளாக பெற்று வளர்த்தி அவங்களுக்கு வந்து பிள்ளைய தாட்டி விட்றது அப்படின்னாவே மறுபடியும் எப்போ வருவாங்க பேரம்பேத்தியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 7-7:30 போல் அங்கேருந்து கிளம்பி ஒரு 8:30 மணி போல் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வந்துட்டு கோதுமை தோசை தான் டிஃபனுக்கு வந்து செஞ்சு டின்னர் முடிச்சாச்சு. இந்த வாரம் ஊர்லேருந்து அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா கோவத்தில் இது நெஞ்சு சளி ரொம்பவே குணப்படுத்தும். இது வந்து ஆல்ரெடி நம்ம விளாக்கில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து ரசமும் வைப்பாங்க. சளிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ குணமுள்ள அது வந்து கீரைன்னு வந்து சொல்லலாம், அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே அத்தை வீட்டில் பூவு முறுக்கெல்லாம் சுட்டன்னு கொடுத்து விட்டாங்க. அம்மா கல்லக்காய் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அதனால் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா காய் பொரிச்சவங்களுக்கு இந்த காய் வேக வைக்கிறதுக்காக ஒரு 2 படி 3 படி வந்து காட்டுக்காரங்க கொடுப்பாங்க. நீ கொண்டுட்டு போய் பிள்ளைங்களுக்கு வேவிச்சு கூடாயா அப்படின்னு சொல்லி அம்மா கொடுத்து விட்டாங்க. அதை வந்து கொண்டாந்தாச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூட கலக்காய் வரைக்கும் போனோன்னா காய் பொரிக்கிறமோ இல்லையோ, கூடையில் விழுகுதோ இல்லையோ, வாய்க்கு தான் அதிகமாக பச்சை கலக்காய் போகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மெமரிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பூ வந்து நல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கட்டி வச்சிடலான்ட்டு கட்டி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் சண்டே ரொட்டீன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.